அனைவருக்கும் அன்பு நிறைந்த மாலை வணக்கம். புழுதி கிட்டத்தட்ட 12 சிறப்புதழ்கள் இணைய வழியா வெளியிட்டிருக்கோம். அதுல குறைந்தது ஒரு 6 லட்சத்திலிருந்து 7 லட்சம் பார்வையாளர்கள் உலகளாவிய அளவில் இருந்து இருக்காங்க. ஒவ்வொரு இதழும் தனி சிறப்பு ஒரு பொருண்மையை மையமா வைத்து அந்த இதழ் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு அச்சுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பொருளதிகாரம் வந்து 8வது புத்தகமா வளர்ந்துருக்கு. ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்துல ரீல்ஸ் இல்ல யூடியூப் இந்த மாதிரியான ஒரு சமூக வலைதளங்களின் வழியாக கலை இலக்கியங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிற தருவாயிலும் புத்தகங்கள் வெளியிடுவது, அதுவும் அச்சில் வெளியிடுவது ரொம்ப ஒரு அசாத்தியமான விஷயமா தான் நினைக்கிறோம். அதற்கு இந்த மாதிரி ஆறுதல் தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் உறுதியின் சார்பாக அன்பும் நன்றியும். அதன் பிறகு தொழில் அதிகாரம் கனி ஒரு 6 வருடத்துக்கு முன்பாக நினைக்கிறேன். ஏதோ ஒரு தயக்கத்துல இவ்வளவு நாள் கழிச்சு அது புழுதியில வெளியே வருது அப்படின்னும் போது எனக்கு உண்மையே சந்தோஷம் தான். ஏன்னா முதல் அடி எடுத்து வைக்க தயங்குபவர்களுக்கு எல்லோருக்கும் புழுதி அந்த தைரியத்தையும் ஊக்கத்தையும் நம்பிக்கையும் விதைக்கும் அப்படின்றத ரொம்ப தைரியமாவும் சந்தோஷமாவும் சொல்லிக்கிறேன். பிளாங்க் ஆயிடுச்சு நான் கைத்து. அப்புறம் ஒவ்வொரு இங்க இருக்கிற எல்லா தோழர்களும் எல்லாருடைய எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் அன்பு இதெல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு போலாம். எல்லா நிகழ்ச்சியிலும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதோடைய ஒரு சேர்த்து வைத்து ஒரு வெளிப்படுத்துற ஒரு நிகழ்வாதான் இந்த தொழில் அதிகாரம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வழக்கமா ஒரு தீவிர இலக்கியத்தை ஒரு தீவிர வெளிவர்ற ஒரு சிறுகதை நாவல் அல்லது கவிதை அறிமுக கூட்டமோ அல்லது அந்த நூல் பற்றிய வெளியீடோ அதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த புத்தகம் வந்து பரவலா ஒரு ஒரு சார்பா இது கவிதையான்னு கேட்கலாம், ஒரு சார்பா இது உணர்வு தொகுப்பா அப்படின்னு கேட்கலாம், என்ன வேணா கேட்கலாம். பட் ஆனா ஒரு முதல் அடி, அதாவது ஒரு ஒரு பெண் வந்து கருவுற்ற தருவாயில தான் காத்திருக்கிற அந்த மகப்பேறு இருக்குல்ல, அந்த குழந்தை வரவதற்கான ஒரு ஏக்கமும் அந்த அன்புடைய வெளிப்பாடு தான் இந்த தொகுப்பா நான் பாக்குறேன். அதனால இது வந்து இன்னும் பல உயரங்களை எட்டுவதற்கான முதல் காலடியா கிட்டத்தட்ட பொழில் வந்த உடனே அந்த கால் பாதம் ஒரு மாதிரி சிவந்து இருக்கும்ல, அந்த மாதிரியான எல்லா சிவப்புகளையும் கனி இன்னைக்கு தாங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னும் பல உயரங்களை எட்டுவதற்கான ஒரு முதல் அடியா இந்த பொழில் அதிகாரம் கணிக்கு இருக்கணும். இதே இடத்துல இன்னும் தமிழ்நாடு முழுக்க பேசப்படக்கூடிய மிக முக்கியமான படைப்புகளை அல்லது யாரும் பேசாத படைப்புகளை பேச வேண்டிய தருவாயில இருக்கிற சூழல்ல அந்த எல்லா இடத்தையும் எழுதக்கூடிய தன்மையில அதுக்கான இது எல்லாமே கணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது என்னுடைய பார்வை மட்டும் இல்லை, இங்க இருக்கிற நிறைய பேர் அதை வந்து மேற்கோள் சொல்லி பேசியிருக்காங்க. அப்ப இந்த நிகழ்ச்சி வந்து அதுக்கான ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு நிகழ்வா இது இருக்கும். அந்த நம்பிக்கையை உங்களுடைய காதுகள் கொடுத்து இவ்வளவு நேரம் நீங்க காது கொடுத்ததுக்கும் அதே சமயத்துல அந்த நம்பிக்கையை இப்ப கைத்தட்டலோடு நீங்க கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.